ஹலோ வீவர், வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஷேரோட ஒரு கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்குவாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு கம்பெனி வந்து லாபம் சம்பாதிச்சிருக்கா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் லாபம் சம்பாதிச்சிருக்கா, நட்டம் சம்பாதிச்சிருக்கா, நட்டமாக இருக்கா, என்ன இது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் ஒரு முக்கியமான இதை மட்டும் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். அதில் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணிகளை மட்டும், கீவேர்ட்ஸ் மட்டும் இங்கே எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதில் வந்து ரெவன்யூ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய பொருளை வந்து கஸ்டமர்கிட்ட விற்பனை செய்வாங்க. அப்போதைக்கு பெறப்படப்படுகிற அமௌண்ட்டு தான், தொகை தான் ரெவன்யூ. ஒரு ரெவன்யூ, அது ரெவன்யூ வந்து ரெண்டு விதத்தில் வரும். ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் இன்கம்னா அந்த கம்பெனி வந்து அந்த காலநிலையில் தன்னுடைய பிஸ்னஸ் மூலிமா கோர் பிஸ்னஸ்னா அதோட தலையாய பிஸ்னஸ் வியாபாரத்து மூலிமா பெறப்படுகிற வருமானம் தான் ஆப்ரேட்டிங் இன்கம். அதர் இன்கம் அப்படிங்கிறது ஒன் டைம் இன்கமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மிஷினரி வச்சுருக்கலாம், இல்லை லேண்டு வச்சுருக்கலாம், இல்லை வந்து அது கொஞ்சம் சேமித்து வச்ச பணத்தை ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அதுலேருந்து வர வருமானமாக இருந்திருக்கலாம். இது வந்து அதர் இன்கம். ரெவன்யூனா இதுதான். ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் டாப்பில் இருக்கிறது ரெவன்யூ, அது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, ரெவன்யூனா இன்கம். அப்போ ஒரு கம்பெனினா அந்த ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு சில எக்ஸ்பென்சஸ்லாம் செலவு பண்ணி ஆகணும். அந்த எக்ஸ்பென்சஸில் இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பொருள் தயாரிக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து மெட்டீரியல் தேவைப்படும். அப்புறம் அதோட லேபர்ஸ் ஆச்சு, எனர்ஜி காஸ்ட்டு, இந்த மாதிரி 2-3 இது எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா அந்த பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்கிறாங்க. பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான செலவு. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம்னா அதுக்குள்ள செலவு, அதாவது மெட்டீரியல், லேபர் காஸ்ட்டு, இந்த ரெண்டும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்குவாங்க. அடக்க விலை, அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்குரிய அடக்க விலை, அதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. மூணாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படி இல்லைங்க, அந்த பொருளை வந்து மார்க்கெட் பண்ணுறது, செல்லிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் உள்ள மேனேஜ்மெண்ட்டோட சேலரி, அப்புறம் அந்த பொருளை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸு, இந்த மாதிரி இருக்கிறது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ எக்ஸ்பென்சஸ்லேயே 2 விதமாக இப்போ பிரிச்சிருக்கு, அந்த ரெண்டையும் பார்த்துக்குங்க. மூணாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரெவன்யூவிலேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் எல்லா எக்ஸ்பென்சஸும், எல்லா செலவினங்களையும் டிடெக்ட் பண்ணும்போது, கழிக்கும்போது என்ன ஒரு அமௌண்ட் வருதோ அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதில் வந்து அதர் இன்கம் மட்டும் சேராது, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப வித்தியாசம் வராது, அது மட்டும் பார்த்துங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஒரு கம்பெனி வந்து அது ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுது, அதில் எக்ஸ்பென்சஸ் போக உள்ள வருமானம் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே, அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸில் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மூணாவது வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து அசட், அதாவது மிஷினரி, இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அசட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மிஷினரிலாம் வந்து நாளாக தேய்மானம் ஆகும். அந்த தேய்மானத்தை வந்து இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது நான் கேஷ் டிடெக்ட். இது வந்து உண்மையால்
அமௌண்ட்டில் டிடெக்ட் ஆகாது. இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். டிப்ரிசியேஷனுங்கிறது அமார்டைசேஷனுங்கிறது இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போது அந்த அசட்டை விட அதிகமாக விலை கொடுத்து வாங்குவாங்க. அதோட சொத்து மதிப்பை விட அதிகமாக விலை கொடுத்து வாங்குவாங்க. அது குட்வில் இந்த மாதிரி இது. அதையும் கொண்டு வந்து இதில் கொஞ்சம் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனுங்கிறது. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கம்பெனி வந்து லோன்லாம் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அந்த லோனுக்கு வந்து வட்டி கொடுக்கணும். அதான் அந்த வட்டியை வந்து இந்த அமௌண்ட்டில் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து கழிப்பாங்க. அடுத்து வந்து டேக்ஸுங்கிறது வேறு இல்லை. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டேக்ஸ் கொடுக்கணும். அந்த டேக்ஸு கழிச்சாகணும். இதெல்லாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு இதெல்லாம் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் கழிச்சதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட்டு தான் நெட் ப்ராஃபிட் அல்லது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் அல்லது நெட் இன்கம். இதுதான் வந்து அந்த கம்பெனியோட முதலாளிகளுக்கு, அதாவது ஷேர் ஹோல்டருக்கு போகக்கூடிய அமௌண்ட்டு. ஓகேங்களா? இந்த எட்டும் ரெவன்யூனா என்ன, அதில் எக்ஸ்பென்சஸில் எத்தனை வெரைட்டி இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதில் வந்து டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸ்னால் என்ன, அது எப்படி கழித்து எப்படி நெட் ப்ராஃபிட் வருது, எபிட்டா அப்படிங்குவாங்க, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அப்படிங்குவாங்க எபிட்டா. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, இந்த டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் கூட்டணும்னா வர்றதா எபிட்டா. ஓகேங்களா? இந்த இதுதான் ஒரு முக்கியமான இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கக்கூடிய இது. இப்போ வந்து உதாரணத்துக்கு டைட்டன் கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எடுத்துக்கிறேன். அது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் அல்லது ரெவன்யூ அல்லது சேல்ஸ் எல்லாமே ஒன்று தான். அது வந்து நம்ம சொல்லிக்கிறோம் ரெவன்யூனா, அது வந்து இங்கே சேல்ஸ் டர்ன் ஓவர் மார்ச் 17 மார்ச் 18 எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு சேல்ஸ் பண்ணோம்னாலும் அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு வரி டேக்ஸ் மாதிரி தான் இதுவும். அதை இந்த சேல்ஸ்லேருந்து எக்ஸைஸ் டியூட்டியை கழிச்சதுக்கப்புறம் வர்றது தான் நெட் சேல்ஸு. அதர் இன்கம்ங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அது முன்னாடி. ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா இன்வென்ட்ரி இருக்கும். இன்வென்ட்ரி போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குள்ள வித்தியாசத்தை வந்து இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் கூட்டுவாங்க, கழிப்பாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வரதான் டோட்டல் இன்கம், டோட்டல் ரெவன்யூ. இதுதான் ரெவன்யூ. ஓகேங்களா? சரி, இப்போ இன்கம், ஒரு கம்பெனியோட இன்கம் என்ன அப்படிங்கிறது இங்கே கால்குலேட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் எக்ஸ்பென்சஸில் என்னென்ன வரும்னு சொல்லிக்கிறேன். ரா மெட்டீரியல், பவர் அண்ட் ஃபியூல் காஸ்ட்டு, எம்ப்ளாயி காஸ்ட்டு, செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் போட்டு டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இப்போ வருமானத்துலேருந்து செலவை இங்கே வந்திருக்கு. அதை ரெண்டையும் கழிக்கும்போது வரதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்து அதுக்கப்புறம் ஒரு 4 இதை கழிப்பாங்க. ஒன்று வாங்கின கடனுக்கு வட்டியை கழிப்பாங்க. ரெண்டாவது ஒரு டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் சொல்லிக்கிறேன். அது வந்து ஏற்கனவே போன மெட்டீரியல் இதெல்லாம் தேய்மானத்தை கொண்டு வந்து இங்கே கழிக்கிறது. மூணாவது டேக்ஸு. இது மூணையும் கழித்து அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து கழித்து வர்ற அமௌண்ட்டு தான் ரிப்போர்ட்டட் நெட் ப்ராஃபிட். இதுதான் வந்து நெட் இன்கம் அல்லது பேட்டு, இல்லைன்னா பாட்டம் லைன் அப்படிங்குவாங்க டிவியில். ரெவன்யூ வந்து டாப் லைன் அப்படிங்குவாங்க. இப்போ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலைன்னா திரும்ப ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இதை பற்றி திரும்ப சொல்கிறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.